જોઈએ હા કે ના మనకు కావాల్సిందే గొడవ జరగడం. బాబుకి ఏమైనా అయ్యుంటే నేను ఉన్నాను కదా సార్. வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல தெலுங்குல வெளியான 5 த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படங்கள் எந்தெந்த ஓடிடில அவைலபிளா இருக்குன்றத சொல்றேன், தமிழ்ல இருக்கா இல்லையான்றதையும் சொல்றேன். அது மூலியமா நீங்க அந்த ஓடிடில ஃபுல் படத்தை பார்த்துக்கலாம். இந்த 5 படங்களையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்கையும் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு பாம கலாபம் பார்ட் 1 பார்ட் 2. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரியாமணி தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படம் ஆகால டைரக்டா ஸ்ட்ரீம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்லயும் இருக்கு, ஆனா செகண்ட் பார்ட் தெலுங்குல மட்டும்தான் இருக்கு. சப்டைட்டில் யூஸ் பண்ணி தான் நீங்க படத்தை பார்க்க முடியும். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோயின் பிரியாமணி இருக்காங்க பாத்தீங்களா, ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருப்பாங்க. அதே சமயம் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சமையல் பண்ற மாதிரியான ஒரு யூடியூப் சேனல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வேலைக்காரியா ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி புறம் பேசுறது தான் இவங்களோட வேலையா இருக்கும். இவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல தானே குடியிருக்காங்க. மற்ற அபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் இவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படுவாங்க. அடுத்தவங்க விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைப்பாங்க. அந்த மாதிரி இவங்க பண்றதுனால ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அதனால இவங்களோட உயிரே போற நிலைமெல்லாம் வருது. இதெல்லாம் தாண்டி இவங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இது வரைக்கும் தான் கதையா இருக்கும். செகண்ட் பார்ட்ல ஹஸ்பண்ட் இருக்கார்ல, மாதிரிலாம் நீ பண்ணாத, ஒழுங்கா உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க அமைதியா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களை தேடி வாலண்டரியா ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில இவங்களும் இவங்க கிட்ட வேலை பார்க்குற பொண்ணும் மாட்டிக்கிறாங்க. அந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ட்ரைலாம் பண்றாங்க. அதே சமயம் இதெல்லாம் ஹஸ்பண்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட மறைச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த பிரச்சனையில இருந்து இவங்க வெளியே வந்தாங்களா இல்லையான்றத காமெடி கலந்து த்ரில்லிங்கா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த 2 படங்களும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ்ல இருக்கு, செகண்ட் பார்ட் இன்னும் தமிழ்ல வரல. கூடிய சீக்கிரத்துல அதுவும் தமிழ்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு நான் சாமி ரங்கா அப்படின்றது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜியோ சினிமாஸ்லயும் டிஸ்னி ஹாட் ஸ்டார்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கூட அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. மலையாள படத்தோட ரீமேக்கா தான் இந்த படம் இருக்கும். பொறிஞ்சி மரியம் ஜோஸ்னு ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா, அந்த படத்தை ரீமேக் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாகார்ஜுனா லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அல்லரி நரேஷா அவரோட தம்பி ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி லைட்டா சொல்லிடுறேன். ஒரு 3 பிரதர்ஸ் நமக்கு காட்டுறாங்க. கிராமத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம நாகார்ஜுனா ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. சின்ன வயசுல தான் அந்த பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணு திரும்பி ஊருக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. அதே சமயம் இவங்களுக்கு எல்லாம் காட்ஃபாதர் மாதிரி ஒரு பெரியவர் இருப்பாரு. அந்த பெரியவர் மேல நாகார்ஜுனா ரொம்ப மரியாதை வச்சிருப்பாரு. ஆனா அந்த பெரியவரோட பையனுக்கும் இவருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல முட்டிக்குது. என்ன பிரச்சனைனால இவங்க 2 பேருக்குள்ளேயும் முட்டிக்குச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான விளைவுகள்லாம் நாகார்ஜுனாவோட ஃபேமிலி ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்ற படம் தான் இந்த படம். இது ஒரு பக்கா கமர்ஷியல் படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. தமிழ்ல கூட இருக்கு. அதனால பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு காயத்ரி அப்படின்றது. இந்த படம் 2018ல தான் வெளியாச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. தமிழ்ல கிடையாது, தெலுங்குல மட்டும்தான் இந்த படம் இருக்கு. இந்த படத்துல மோகன் பாபு தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அதே சமயம் விஷ்ணு மஞ்சு, ஸ்ரேயா, அதுக்கப்புறம் நிக்கிலா விமல்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். மோகன் பாபுவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் ஆக்டரா இருப்பாரு. அதே சமயம் தனிப்பட்ட முறையில ஒரு வேலை பண்றாரு. இப்ப யாராவது ஜெயிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இவர்கிட்ட காசு கொடுத்தா அவங்களுக்கு பதிலா இவர் ஜெயிலுக்கு போயிடுவாரு. அவங்கள மாதிரியே முகத்தை அமைச்சுதான் இவர் ஜெயிலுக்கு போவாரு. அந்த மாதிரி மேக்கப்லாம் இவருக்கு பண்ண தெரியும். இது மூலியமா இவர் நிறைய காசு சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் இவரோட பொண்ணை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு தான் நிக்கிலா விமலா இருப்பாங்க. பொண்ணை பொறுத்த வரைக்கும் அப்பா மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. ஏன்னா அப்பா தான் நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம், அம்மாவா அப்பா தான் சாவடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. உண்மையில ஒய்ஃப் எதனால இறந்து போனாங்க, பொண்ணை விட்டு இவர் எதனால பிரிஞ்சாரு அப்படின்றதெல்லாம் பிளாஷ்பேக்ல நமக்கு காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல தான் விஷ்ணு மஞ்சுவும் ஸ்ரேயாவும் நடிச்சிருப்பாங்க. விஷ்ணு மஞ்சு வேற யாரும் கிடையாது, மோகன் பாபுவோட பையனா தான் இருப்பாரு. அந்த பிளாஷ்பேக்ல தான் என்ன நடந்தது அப்படின்றதுலாம் நமக்கு தெளிவா புரியுது. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னு சொல்றது தான் இந்த படமா இருக்கும். ரொம்ப சூப்பரா செகண்ட் ஹாஃப்லாம் கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா தமிழ்ல இல்ல, தெலுங்குல மட்டும்தான் இருக்கு. தெலுங்கு தெரியும்ன்றவங்க பாருங்க, சப்டைட்டில் யூஸ் பண்ணி புரிஞ்சுப்பன்னு சொல்றவங்களும் பாருங்க. நிக்கிலா விமலோட ஆக்டிங்கும் இந்த படத்துல நல்லா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு அதர்வா அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. தமிழ்லயே இந்த படம் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். படத்தோட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எப்படியாவது போலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாரு. அதுக்காக நிறைய முயற்சி எல்லாம் எடுக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும். அதனால போலீஸ் செலக்ஷன்ல இவர் ஃபெயிலியர் ஆயிடுறாரு.
என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது ஒரு அண்ணன் ஐடியா கொடுக்குறாரு. நீ பேசாம ஃபாரன்சிக் டீம்ல சேர்ந்திருப்பா, அதுக்கு இதெல்லாம் கணக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் ஃபாரன்சிக் டீம்ல சேர்ந்துடுறாரு. எப்படா இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் வரும் அப்படின்ற மாதிரி இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல தான் இரட்டை கொலை நடந்திருக்கு. அதாவது ஒரு ஆக்ட்ரஸும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் தான் இறந்து போயிருக்காங்க. இவங்க 2 பேரை கொன்னது யாருன்ற மாதிரி போலீஸ் ஒரு சைடு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவர் தானே, அது மூலியமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. போக போக அந்த கேஸ்ல இருக்க உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இறந்து போன ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, இவருக்கும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டா தான் அவங்க இருப்பாங்க. அதனால அவங்க கொலைக்கு யாரு காரணம்ன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூட சேர்ந்த மாதிரி சில முயற்சி எல்லாம் எடுக்கிறாரு. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். தமிழ்லயே இருக்கு, கண்டிப்பா ஒரு வாட்டி இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம 5ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு சைந்தவ் அப்படின்றது. இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு பக்கவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு, தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பார்க்கலாம். இட்டுன்னு ஒரு படம் வந்திருக்கு பாத்தீங்களா, இட்டு 1, 2ன்னு வந்திருக்கு. அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்துல இந்த டைரக்டர் கொஞ்சம் சறுக்கி இருப்பாரு. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சிங்கிள் பேரண்டா தான் இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்துருது, ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய காசு தேவைப்படுது. நம்ம ஹீரோ இப்ப அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒரு டைம் பெரிய டானலா இருந்திருப்பாரு. திரும்பி அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணா நம்ம குழந்தைய காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் ரவுடியா இருந்த டைம் இவருக்கு எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு சைடு இவருக்கு தொல்லலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி காசை ஏற்பாடு பண்ணி குழந்தைய காப்பாத்தினாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் மட்டும் தான் நார்மலா படம் போகும். அதுக்கப்புறம் முழுக்கவே ஆக்ஷன் மட்டும் தான். ஆக்ஷன் படம் பிடிக்கும்னு சொல்றவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் தமிழ்ல கூட இருக்கு. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் பிடிக்கல அப்படின்றத சொல்லுங்க. அடுத்து என்ன மாதிரியான லிஸ்ட் போடலாம் அப்படின்றதையும் சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவை நான் போடுறேன்.